என்ன ஊன்னுங்கிறீங்க? சர்வங்கன்னு சொல்லுங்கள். எல்லாம் அறிந்தவன். அவர் தெரியாது ஒன்றுமே. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே சாமிக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இதை தான் சொல்ல வர போகிறீங்கன்னு தெரிஞ்சிடும். காரணம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நினைவன பலவாய் நினைவவை பலவாய் அன்னை உற வகுத்தற்பர் ஜோதி. நீங்கள் என்னென்ன நினைக்க போகிறீங்க, எந்தெந்த ஜீவன் என்ன, அது ஆல்ரெடி அது சூழ்நிலையை வகுத்து கொடுக்கும். உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்கன்றது உங்களுக்கு சூழ்நிலை தான் உங்களுக்கு பிளான் பண்ணோம். ஏற்கனவே கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் மெர்ஜ் ஆகி அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. அது ஒரு கண்ட்ரோல். நீங்கள் இதை தான் இந்த டைம் நினைக்கணும் அப்படின்றது பிரபஞ்ச சக்தி முடிவு பண்ணிடுது. அதனால் நீங்கள் இந்த சந்தேகத்தை தான் சாமிக்கிட்ட கேட்க போகிறீங்கன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். எப்படின்னா, நீங்களாக இருக்கிறதும் அவர் தான், உங்களுடைய தத்துவங்களாக இருக்கிறதும் அவர் தான். இதை நான் எடுத்து போட்டுக்கணும்னு சொல்கிறதில்ல. அது சொல்லுவாங்க, அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்கப்பா அந்த கேங்குங்க. அப்படி தான் பேசுவாங்க. அவங்க ஆளுங்க இவங்களா எத்தனை ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு எத்தனை ஒன்று சாமியை புரிஞ்சிக்கிறதுக்கு 1000 வருடங்கள் ஆனாலும் புரிஞ்சிக்க முடியாது. சாமியை வச்சு ரிசர்ச் பண்ணால் ஒரு 1000 பேர் 1000 வருடம் ரிசர்ச் பண்ணாலும் அவர் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? சாமி என்ன சொன்னார் ஒரு இதில், நினைந்து 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 நினைத்த நினைப்பு அற்று அதுவாகி நிற்றல் வேண்டும்னார். சரி, இது தியரி ஆச்சா? இது மேலே எனக்கு ரொம்ப சந்தேகம். இப்படி அந்த வாழ்க்கை எப்படி பண்ணுறது? ஃபேக்ட்ரியில் போய் நான் ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. அப்புறம் சாமிக்கிட்ட இப்படியே எப்படி சாமி எப்போ நினைக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். சாமி என்ன சொல்லணும்? இந்த வார்த்தை நினைந்து 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 நினைத்த நினைப்பும் அற்று அதுவாகி நிற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்ட சாமி. அதுக்கேற்ற மாதிரி தானே சொல்லணும். நாம் என்ன அதில் சந்தேகம் பண்ணிட்டோம். என்ன அப்படிலாம் முடியாதுன்னு ஒரு சந்தேகம். இப்போ சாமி அந்த சைட்லேருந்து நம்ம சைடுக்கு வந்துடுவார். வந்துட்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆமாம், நான் நீ பாட்டுக்க நீ நினச்சிக்கினே ரோட்டில் போய்க்கினே புற மதில் ஞாபகத்தை நினச்சிக்கினே ரோட்டில் நடந்து போனேன்னா என்ன ஆகும்னு கேட்டார். என்ன ஆகும் சாமின்னு கேட்டால், லாரி மேலே ஏறிடுனார். சொல்லிட்டு சிரிக்கிறார். இப்போ நம்ம சாமி என்னான்னு சொல்கிற சொல்லி பார்க்கலாம். இப்படியும் பேசுகிறாரு, அப்படியும் பேசுகிறாரு. அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது 4ஆம் வட்டத்தில் தான் அது உணர்த்துவார். 4ஆம் வட்டத்தில் உங்கள் அனுபவத்தின் பேரில் தான் அதை உணர்த்துவார். ஏன்னா மனமே அருள் உணர்வு வந்துச்சா அது சர்வங்க நிலையில் இருக்கும். அது எல்லாமே தானாக இயங்கிட்டு இருக்கும். அங்கே தனிப்பெரும் கருணை என்ற உணர்வு மட்டும்தான் இருக்கும். அந்த உணர்வை முன்னிட்டு தத்துவங்கள்லாம் அந்த ஆணை, அது ஜஸ்ட் ஒரு ஆணை, அந்த ஆணையில் தத்துவங்கள்லாம் தனித்தனியாக அதுவும் பிசகாமல் அந்தந்த வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் சாமியோட நிலை. அது சாமி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, இங்கே வர்றவங்க சாமி சொல்ல மாட்டார். இது புக்கில் ஒரு புத்தகத்தில் வருது. இவனை பழைய உருவத்தில் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பழைய உருவம்? மாமிச வடிவம் தான் சரவண்ட சாமி நினச்சிக்கிறாங்கன்னு விட்டுறாங்க. பதில் சுத்த சன்மார்க்க சாத்தியனை பற்றியே சொல்லிட்டு நடுவில் இவனை அப்படின்னுவார். அப்படி சொல்லிட்டா நீங்கள் என்ன முடிவு பண்ணுமோ அது யாருன்னு அது உங்களுடைய சாய்ஸு. புரியுதுல்ல நான் சொல்கிறது? ஆமாம், அது அந்த இவனையும்னா அது யாருன்னு நானுன்ற வார்த்தை சாமி எங்கேயுமே பார்க்கவே முடியாது. சொன்னேன் செய்தேன் வந்தேன் போல் சொல்ல மாட்டார்.
ஆமாம். இது வந்து இது எதோட ஒப்பிட்டு பார்க்கணும் தெரியுங்களா? இப்போ வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவார், என்னை பார்க்க வேண்டுமானால் உங்களை பாருங்கள், உங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள், என்னை பார்த்தால் உங்களை பார்ப்பீர்கள், உங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள். இதுதான் சுத்த சன்மார்க்கம். அங்கேருந்து இவங்க வேலாயுதமிழர் வரலாறு பார்த்துக்கிட்டு தானே இருந்தார். அப்போ அதையே சொல்கிறார் வள்ளலார், என்னை பார்த்தால் உங்களை பார்த்தா அவர் வெளியில் இருக்கிற புற உருவம் கிடையாது. சூப்பர் சூப்பர், கரெக்டாக சொன்னீங்க. அதான் வள்ளலார் என்ன உடனே நீங்கள்லாம் முக்காடு போட்ட உருவம்னு நினச்சிக்காதீங்க, அது தப்பு. வள்ளலார் வந்து ஒரு ஞானாகாச வடிவினர். அந்த ஞானாகாச வடிவத்தை உங்களுக்குள்ள தான் பார்க்க முடியும். அதை தான் சொல்கிறார், என்னை பார்க்கணுன்னா உங்களை பாருங்கள். என்னை பார்க்க என்கிட்ட சொன்னேன், நான் வள்ளலார் சொன்னதை என்னை பார்க்கணும் நேராக வீட்டுக்கு வந்து கண்ணாடி தான் பார்ப்பேன். கண்ணாடி மேலே என் மூஞ்சி தெரியும், என் மூஞ்சிக்குள்ள வள்ளலார் எப்படி தெரிவார்? உங்களை பாருங்கள், என்னை பாருங்கள்ன்றது எல்லாமே நம்முடைய இன்னர் ட்ரூத்து, நம்முடைய இன்னர் செல்ஃப், அக உண்மை. அதான் வள்ளலார் வந்து அந்த அருட்பெருஞ்சோதின்ற விஷயத்துக்கு கொண்டு வந்தாரு. ஆமா, இந்த அருட்பெருஞ்சோதி இந்த பிரபஞ்சத்துல கடவுள் தன்மாற்றம் அடைஞ்சு நிறைய மதங்கள்லாம் உருவாகி சிவன், பிரம்மா, விஷ்ணு அப்படி தாண்டி தாண்டி முருகர் அப்படின்னு தாண்டி வந்து கடைசியில வள்ளலார்ன்ற ஒரு ஒரு உருவத்துல வந்து நான் வந்து அருட்பெருஞ்சோதி தான் அப்படின்னு அது நிரூபிச்சு ஓகேங்களா? ஆமா, அந்த அருட்பெருஞ்சோதின்றது வந்து அதுதான் கடவுள்ன்றது சொல்றாரு வள்ளலார் உருவத்துல. வள்ளலார் உருவத்துல தான் அருட்பெருஞ்சோதின்னு அது வந்து காமிச்சுக்கிச்சு. அந்த அருட்பெருஞ்சோதி வந்து அருவ நிலையில தான் இருக்கு அருட்பெருஞ்சோதி. அந்த அருள் வந்து அனகமா விரியும் போதுதான் அது தயாபெருஞ்சோதியா மாறுது. அந்த அருட்பெருஞ்சோதி அப்படி இருக்கு. அது போய் நம்ம முதல் ஜோதினா வழிபடலாம். அது அருட்பெருஞ்சோதின்றது நமக்கு தெரியுது. நமக்கு திறனடுப்புல இருக்கிறது அருட்பெருஞ்சோதின்றது நமக்கு தெரியுது. அருட்பெருஞ்சோதி தான். அது எப்ப அது அழகமா அதை விரிச்சுக்குதோ அது அப்பதான் அது அந்த பேர் வந்து தயாபெருஞ்சோதியா மாறுது நினைக்கிறாரு. இல்லை அந்த நீங்கள் அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா இப்போ அதை வெளியில் சொன்ன யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் அருட்பெருஞ்சோதியிலே நில்லுங்க. இதையே முதல்ல விளங்கிக்கலாம், அப்புறம் தயாபெருஞ்சோதியில் விளங்கி கொள்ள முடியாது. இப்போ வரலாறு என்ன சொல்கிறாருன்னா, 6ஆம் திருமுறையில் பழைய பதிப்பில் முதல் பதிவு வந்து திருச்சிற்றம்பல தெய்வ மணிமாலைன்னு வருது. அதில் மொத்தம் எத்தனை பாடல் தெரியுங்களா? 13 பாடல் வரும். 13 பாடல் வரும். அதில் எல்லாமே முக்கியமானது. அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையிலே பாசங்கள் ஒன்றும் இல்லார், குணங்கள் ஏதும் இல்லார், தத்துவங்கள் ஏதும் இல்லார், மற்றொரு பிறப்பில்லார் இறப்பில்லார்லாம் சொல்கிறார் இல்லையா? பிறப்பில்லார் இறப்பில்லார் அப்படி நான் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது உங்கள் பையன்கிட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இது வடலூரில் ஒருத்தருக்கு பிறந்திருக்கிறாருன்னு உங்கள் பையன்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? அவங்ககிட்ட இல்லை, அவங்க பையன்கிட்ட கடவுள் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னி என்ன சொல்லுவான் உங்கள் பையன் பெரியவன்? ஏன்னா போப்பா அவனுக்கு வேறு வேலை இல்லை, கடவுள் போய் பரப்பரப்பான்னு சொல்ல மாட்டான் அவங்க பையன். நான் அதை தான் கேட்குறேன். இப்போது மற்றோர் பிறப்பில்லார் இறப்பில்லார்னு வள்ளலார் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்களா? உங்களுக்கா தெரியாதா?
ஆமா. உங்களுக்கு அடிப்படை ஞானம் இல்லையா? மற்றோர் திரிபில்லார் பாசம் இல்லார். கடவுளுக்கு பாசம் கிடையாது, பந்த பாசம் அவருக்கு இருக்கா? இது ஏன் இது வரலாறு சொல்லி தான் நீ தெரிஞ்சுக்கணுமா? இல்லை கேட்குறேன், இல்லை கேட்குறேன். இப்போ இது எல்லாமே சாதாரண ஒரு மக்களுக்கு கூட தெரியும். ஒரு ஆடு மேய்க்கிற பையன்கிட்ட, ஏப்பா திரும்ப ராமர் பிறந்திருக்காராம்பா அந்த ஊரில் முதுரில்னு சொன்னால் அவன் நம்புவானா? ஆட போயா, அவன் கோயிலுக்கே போக மாட்டான், எப்படவுன்னு போவான். போயாயோ வேறு வேலை பாரு. கடவுள் போய் எப்படியா பிறப்பாரு சொல்லுவேன்னு சொல்ல மாட்டானா? அப்போ அப்படி இருக்கும்போது இதில் ஒரு முக்கியமாக தேவையில்லாத ஒன்றா அது இல்லை, சும்மா அந்த வார்த்தையை நுழைய விட்டுருக்காரா? மற்றோர் பிறப்பில்லார் இறப்பில்லார்னா அது கடவுளுக்கு பிறப்பில்லைன்னு நமக்கு தெரியாதா? குணங்கள் இல்லை அவருக்கு. என்ன குணங்கள் இல்லைன்னா அவருக்கு தாமச குணம் இருக்குமா? ரஜோ குணம் இருக்குமா? இது வரலாறு சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லையே. இப்போ ஏன் இதை சொல்கிறாரு? மலங்கள் இல்லால் திரிபில்லார். கடவுளை போய் ஒன்றை இன்னொன்று மாற்றி தெரிஞ்சுப்பாரா? இப்போ இதெல்லாம் எல்லாமே தெரியுது. இதை ஏன் சொல்கிறாரு? சொல்லி முடிச்சுட்டு திருச்சிற்றம்பலம் தனிலே விளங்குகின்ற ஓர் தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். எல்லா வரியிலும் தான் முடியும். அப்போ இது கடைசியில் தான் அதை சொல்கிறாரு. எதுக்குன்னா இதுக்கு முன்பு இருந்த சமய மத யோக நூல்கள், வேதம் ஆகமம் போன்றவைகள் எதுவுமே இப்போ சொல்கிற உண்மையை சொல்லவில்லை. எல்லாத்தையும் போட்டு மறைச்சிட்டாங்க. இப்போ இந்த பாடல் மூலம் என்ன சொல்கிறாரு வள்ளலார்னா, அந்த இடத்துல சொல்கிறது யாருன்னா அங்கே ஆண்டவரே தான் சொல்கிறார். தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். தனிக்கடவுள்னா என்ன? கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு. எல்லா இடங்களிலையும் எல்லா காலத்திலையும் கடவுள் மட்டும் தனியனாக ஒருவர் இருக்கிறார். தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ அப்படின்னு சொல்கிறார். யார்? அருணகிரிநாதர். தன்னந்தனி நின்றது இறைவன் மட்டும்தான் இருக்கிறான்றது தான் ஞானிகள் சொல்கிறார். பண்டத்தை என்ன சொல்கிறாரு? ஒன்றென்று தெய்வம் உண்டென்று நீ நானுன்னு சொல்லிட்டு இருக்காத, தெய்வம்தான் இருக்குது. ஒன்லி அப்படி அது அந்த நிலையில் நில்லு. ஒன்றே சிவம்தான், அங்கே நான் எனது என்பது இல்லை. ஆக திருச்சிற்றம்பலம் எங்கே இருக்குது? எந்த ஊரில் இருக்குது திருச்சிற்றம்பலம்? உங்கள் தலைக்கு நடுவில் இருக்குது திருச்சிற்றம்பலம் இல்லையா? அந்த திருச்சிற்றம்பலம் அங்கிருந்து தத்துவங்கள் ஏதும் இல்லார். ஆனால் இப்போ அந்த சுத்த தேக நிலை பெற்றப்பட்ட பிறகு இப்போது வள்ளல் பெருமான் திருவாய் மலர்ந்தது யாருன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அங்கே தனிக்கடவுளாக இருந்து கொண்டு தான் மட்டுமே இருக்கிறதா அந்த இடத்திலிருந்து சொல்கிறார். அப்போ நீ நான் அவர்கள் இவர்கள் தத்துவங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே முழுதுமே கடவுள் தான். அது தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ ஆனதோ இது அதுன்னு எல்லாம் முழுதும் ஆனான் என ஆகம வேத இதுவரையும் தத்துவங்கள் அது இல்லை இது இல்லை, புறமில்லை அகமில்லை, இந்த உடம்பு நான் இல்லை, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் முடிவுக்கு முடிவான உண்மை முழுதும் ஆனான் இறைவனே. அப்போது இந்த உடம்பு நான் அல்லன்னா வேதாந்த பிரகாரம் இந்த உடம்பு நான் அல்ல அப்படின்னா ரைட் கரெக்டு தான், அப்படி தான் முதல்ல போனோம். ஆனால் பின்னிரண்டரை நாழிகையில் அந்த உடம்பாக இருக்கிறது யார்? சரி உடம்பு நான் இல்லைன்னா ரைட்டு, நீ இல்லை ரைட்டு. ஆனால் அந்த உடம்பாக இருக்கிறது யார்? அந்த தத்துவமாக இருக்கிறது யார்? கடவுளுக்கு அந்நியமான வேறு ஏதோ இருந்து கொண்டிருக்கிறதா? எல்லாமே அவராக இருக்கிற ஒரு நிலை, அவர் மட்டும்தான் இருக்கிறான்றது தான் முடிவான ஞானம். அதுதான் ஒன்றே சிவம்தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு.
அந்த அறிவு யாருக்கு இருக்குன்னா அருள் உணர்வு. அந்த அருள் உணர்வு யாருக்குன்னா கடவுளுடைய உணர்வு. இப்போ அதுதான் அந்த பாடலையும் ஏற்றுது. நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு இறைவனா அப்படியா சொல்லாமல் வள்ளலாராக இருந்து அதை சொல்ல வச்சு தானே சொல்லுகின்றார். இதுதான் தனிக்கடவுள் ஒருவர். ஒருவர் தான், ஒருவர் உண்டே கண்டீர். நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் ஒருத்தர் வருதா? ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் இருக்கார். அவர் தான் பரம்பொருள், மெய்ப்பொருள், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் என்ற ஒரு ஞானத்தை பெற்ற பிறகு அவன் அந்த அந்த ஞானத்தில் இருக்கும்போது தான் இந்த தேகம் சுத்த தேகமாக மாறுது, மரணமில்லா பெருவாழ்வாகும். அதனால்தான் வள்ளல் பெருமான் ஒன்று எனக் காணும் காட்சி என்று உருமோ அப்படின்னு உருகி உருகி வென்றார். ஒன்று எனக் காணும்னா அனுபவத்தில் காணும், கண்ணில் பார்க்கறது இல்லை, அனுபவத்தில் காணும். ஒன்றெனக் காணும் அனுபவத்தில் காணும். அங்கே அனுபவம் பிராக்கெட்டில் வரும். ஒன்றெனக் காணும் உணர்ச்சி என்று உருமோ. ஒன்று என்ற அது அதான் ஒன்று என்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு. நான் இருக்கிறேன்னு இருக்கிறது அப்படி இருக்கும்போது அது பொய். அதனால நம்ம செத்து போகிறோம். யார் நாமளாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு பொய்யா இருக்கிறதுனால நம்ம செத்து போகிறோம். அதனால தான் மணிவாசகர் யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய் அப்படி ஒரு பாட்டில் பாட்டுட்டு பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளின்றார். எவ்வளோ அற்புதமான ஒரு இது. யானே பொய், அன்பும் பொய், என் நெஞ்சும் பொய். அப்புறம் இன்னொரு பாடலில் இதே கருத்து தான். யாமார் யமதார் பாசங்களார் என்ன மாயம் இவை போக பொய்யாயின எல்லாம் போயகல வந்து அருளி. அப்போ எல்லாம் போன பிறகு அங்கே வந்திருக்கிறது யாரு? இறைவன் தான் இருக்கார். அதனால தான் தனிக்கடவுள் ஒருவர் பிராக்கெட்டில் மாத்திரமே உண்டே கண்டீர். அப்போ சொல்கிறதும் அந்த பரம்பொருள் தான். ஆக நீங்கள் வள்ளலார் சொல்கிறாருன்னு வரலாறு எதுன பாடல் தனியாக ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா பாட்டுக்கு பொருளே புரியாது. என்ன பொழிப்புரை எழுதுவாங்க இதுக்கு? இறைவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இந்த பிறப்பு இறப்பு கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே மறைஞ்சு போகுது. அதாவது நீங்கள் அகவலில் பார்த்தீங்கன்னா எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கி அற்பறிஞ்சோர். இதே ஒத்த குரல் திருக்குறள் வரும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். நீந்திக்கிட்டு போனோம். எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கி அற்பறிஞ்சோர். இதுக்கு எதான வித்தியாசம் இருக்கா? இது எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தி என்ன அல்லதை நீக்கி அற்பறிஞ்சதுன்னா பிறவி பெருங்கடலை பிறகு வேணான்னு சொல்றாரு. அந்த பெருங்கடல் அந்த பிறப்பு பெருங்கடல் அதான் ரெண்டும் ஒரே கருத்து தான். ஒரே கருத்து தானே? இல்லை, முற்றிலும் வித்தியாசம். இது இப்போவே அருட்பெருஞ்சோதி அகவல் விளக்க உரையை பாருங்கள். ஒன்றுமே புரியாது. என்னதான் சாமி சொல்கிறார் ஒன்றுமே புரியாது. அது 10 வருஷம் பொறுத்த கூட புரியாமல் புரியணும். ஏன்னா இந்த பிறப்பு இறப்புலாம் சிற்றம்பலத்துக்கு வெளியில் கடல் மேற்பரப்பில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆன்மாவுக்கு உண்மையில் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இப்போ ஆன்மா இன்னொன்று, ஆன்மா இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அடுத்த பிறவிக்கு போகிறாங்க இல்லையா? உண்மைதானே? அவங்க இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் போகலாம். அது இந்த பிரபஞ்சத்தில் உண்மைதான். ஆனால் அக உலகத்துக்கு போயிட்டா அந்த இடத்துல இது டோட்டலாக மாறி போகுது. ஆன்மா ஆன்ம நிலையில் அது எங்கும் உள்ள ஒரு உணர்வு. அதுதான் எங்குமாய் விளங்கும் சிற்றபை. அதுக்கு இடம்பெயர்தல் அப்படின்ற ஒன்று கிடையாது.
அதுக்கு இடமோ காலமோ தூரமோ இல்லை. ஆனால் புற உலகத்தில் இடம் காலம் தூரம் தேவைப்படுது. ஆனால் அதனால்தான் சாமி புதிய ஒரு கருத்து சொல்வார். ஆன்மா போய் புதிய புதிய தேகங்கள் எடுக்கிறது என்பது பொய். ஆன்மாவின் மீது பல்வேறு உருவங்கள் வருவதும் போவதுமாக இருக்கிறது என்பதே உண்மை. இதுவும் புதிய கருத்து, சுத்த சன்மார்க்க கருத்து. இதுவரையில் யாரும் இதுவரையில் எந்த வேதாகமத்திலும் வெளியாக விடலை, வெளியாகலை. சுத்த சன்மார்க்கம் முற்றிலும் அந்த ஆன்ம நிலையில் அந்த உள்நிலையில் போயிட்டாக்கா அங்கே இடம் காலம் தூரம் எல்லாமே பொய், சுத்த பொய்யாயிடும். அதனால் அது எங்கே இருக்குதோ அது இருந்துக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். ஆனால் வெளியிலேருந்து நமக்கு அந்த நிலைக்கு போகிற வரையில் இப்போ நாம் பார்க்குறது தான் உண்மை. இப்போ நான் இங்கே வேப்பம்பட்டு வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தகவல் வருது, நல்லா தான்ப்பா பேசிட்டு இருந்தார், திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எங்கே இருப்பேன்? வேற ஒரு தேகத்துக்கு எடுக்கிறதுக்கு வேறு எங்கேயோ போயிட்டேன் இல்லையா? அதுதானே உண்மை. இந்த பக்கத்து பார்க்கும்போது இது உண்மை தான். ஆனால் அங்கே போனால் அது உண்மையே மாறிப்போகுது. இதுதான் விந்தை. உள்பக்கத்தில் தான் இதுதான் நம்ம வள்ளல் பெருமானும் சரணண்ட சமயம் உள்நிலை பொருந்தி தான் சொல்கிறாங்க. அந்த நிலையில் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் புறத்திலிருந்து உள்ளே போனாங்க. ஆனால் வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கம் 1867 தர்மசாலை தோற்றத்தின் போது தான் வெளிப்படுத்த சொல்ல. அப்போது என்னென்னா அதை தான் எப்போ சொல்கிறாரு? பேரோபதியை சொல்கிறார். இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற 10 தினங்களாகி கொஞ்ச காலம். சாலைக்கு ஆண்டவர் போகிறார்னா இறைவனே சாலை என்கின்ற தர்மசாலை என்கின்ற ஆன்மாவில் தனிப்பெரும் கருணைத்தன்மையோடு எழுந்தருளி தானே இங்கு வாழ வருகிறார். முன்பு தேக நிலையில் இருந்து இந்த உடல் வேண்டாம், உயிர் வேண்டாம், ஊனாரும் உயிர் வாழ்க்கை வெறுத்தன்றே ஒருத்திடவே இறந்தே விட்டது ஊடம்பே, கந்தர் அலங்காட்டில் வரும். செத்திடப்பணியாய், செத்திலா 10 திருவாசல் வரும். இது செத்து போனன்ட்டாங்க. அதை தான் வளபெருமான் சொல்கிறார். மெய்விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்பர் மேலோர். அந்த உள்ள இருக்கிற ஆன்ம விளக்கு தான் உண்மையான விளக்கு. இந்த விளக்கை தவிர வேறு தேகம்லாம் அதெல்லாம் விளக்கெல்லாம் கிடையாது. அதனால் அது நமக்கு அந்த ஞானம் பெறுற வரையில் தான் அது வேண்டும். அது உள்ளே போயிட்ட பிறகு அதனுடைய தாட்சியம், தயவு தாட்சியம் தேவையில்லை, உதறிட்டு உள்ளே அடக்கமாயிடணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் கடைசியில் அப்படியே இருந்தாங்க. இருக்கிற வரையில் என்னாச்சு? அந்த தேக உணர்வே மறந்தாங்க, மனதை கொண்டுட்டாங்க. அப்படியே இருக்கும்போது என்ன ஆகுது? அவங்களுக்கு தேகம், உயிர், மனம் இதெல்லாம் தேவைப்படாமல் போனதுனால பிரபஞ்சம் துண்டிக்கப்பட்டது. துண்டித்த உடனே அனுபவம் சூன்யமாயிட்டு. இதுதான் அவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை தான் வள்ளல் பெருமானுக்கு ஆண்டவர் உணர்த்தாரு. மகனே, நீ செஞ்சிடாத அந்த மாதிரி. இனி சுத்த சன்மார்க்கம் மலர்கின்ற காலம். புறத்திலிருந்து அகம் நோக்கி நீங்கள் யாரும் வர வேண்டாம். அது முக்தி நிலை. ஏற்கனவே நீ முக்தி நிலையில்தான் இயற்கையிலேயே இருக்கிறாய் என்பதை சத்விசாரத்தினால் தெரிந்து கொள். அதை ஆரம்பத்திலேயே தெரிந்து கொள். நீ என்னோடு இயற்கையில் அத்துவிதமாக இருக்கிறாய் என்பதை, இயற்கையில் உனக்கு முக்தி வழங்கப்பட்டு புரிந்து கொள். நீ வெளியிலிருந்து உள்ளே வராத. காரணம், நீ ஆல்ரெடி என்னோடு உள்ளதான் இருக்க. அதனால்தான் முக்தி என்பது
நிலை முன்னுறு சாதனம். நிலை முன்னுறு சாதனம். கடவுளானது அவரே வர்றார், முன் உருகிறார். அதில் நானே வர்றேன். அதனால தான் சாலைக்கு ஆண்டவர் போகிறார். ஆண்டவர் தான் வந்திருக்கார், வாழ வந்திருக்கிறார். இதை உண்ட ஆண்டவர் தான் இங்கே வாழ வந்திருக்கிறான்ற உண்மையை இதுவரையில் எந்த சமய மத சாத்திர வேத ஆகமங்கள் எதுவுமே சொல்லலை. அதனால தான் சமய மதங்களெல்லாம் பொய்யே அவற்றில் புகுதாதீர் அப்படின்ட்டார், கோபாவேசமாக கோவப்பட்டு. கால் வருது ஆஃபீஸ் கூப்பிடுறாரு. சரிங்க, சரி டீச்சா, சரி ஓகே, நன்றி. தயவு 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 தயவு